தவ ஆற்றல் உடல் முழுவதும் பரவட்டும். உடலும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் அடையட்டும். சங்கல்பம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வும். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வும். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். வாழ்த்துக்கள். வாழ்க்கை துணையை வாழ்த்துவோம். பெற்ற மக்களை வாழ்த்துவோம். உடன் பிறந்தவர்களை வாழ்த்துவோம். நெருங்கிய உறவினர்களை, நண்பர்களை வாழ்த்துவோம். தொழில்துறையில் அன்றாட கடமைகளில் நமக்கு துணை புரிவோர் அனைவரையும் வாழ்த்துவோம். இன்னல் புரிவோர் எவரேனும் இருப்பின் அவர்களும் மனம் திருந்தி நல்வாழ்வு பெற கருணையோடு வாழ்த்துவோம். ஆசான் அருள் தந்தை அவர்கள் அருளிய வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்கம் வாழ்க வளமுடன். ஆலியார் அறிவு திருக்கோயில் வாழ்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை இணைய வழி வகுப்புகள், இணைய வழி கூட்டுத்தவங்கள் சிறப்பாக நிகழ வாழ்த்துவோம். வாழ்க வளமுடன். உலகம் முழுவதும் உள்ள மனவளக்கலம் என்ற அறக்கட்டளைகள், தவ மையங்கள் சிறப்பாக நிகழ வாழ்த்துவோம். வாழ்க வளமுடன். இன்றைய நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள அன்பர்களும் அவர்தம் அன்பு குடும்பங்களும் வாழ்க வளமுடன். இரண்டலுக்க பண்பாடு. நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலக நலவேட்பு. உலகிலுள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓரிலக்க கூட்டாட்சி வலுவாய் வேண்டும். உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்துண்டு வளம் காத்து வாழ வேண்டும். உலகெங்கு மனித குலம் அமைதி எனும் ஒரு வற்றாத நன்னீதி பெற்று உய்ய வேண்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மலை வாழ்த்து. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நம் மனதில் அமைதி நிலவட்டும். நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும். உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும். அமைதி, அமைதி, அமைதி. கைகளை அதிக ஓசையின்றி தேய்த்து கண்களில் வைத்து பின் முகத்தை தடவி இரு கைகளையும் தலைக்கு மேல் தூக்கி ஒரு ஆழமான மூச்சு இழுத்து விட வேண்டும். அன்பர்களின் கனிவான கவனத்திற்கு ஒரு நினைவூட்டல். வாழ்க வளமுடன். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் தனி மனிதன் அமைதி பெறுவதற்காக உடல் நலத்திற்கு உடற்பயிற்சி, உயிர் வளம் பெற காயகல்ப பயிற்சி, மனம் அமைதி பெற அகத்தவம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகளை அளித்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பான மனவளக்கலை எனும் வாழ்க்கை கல்வியை உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா இணைய வழிய 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகவும் அதனைத் தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம்மிடம் இல்லம் தேடி வந்து அளித்து வருகிறது. இந்த சிறப்பான செய்தியினை நமது உறவுகளிடமும் நட்புகளிடமும் பகிர்ந்து அனைவரும் உடல்நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மால் ஆன சிறு உதவியினை செய்வோம். மகரிஷியின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் இயன்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்குவோம்.
மேலும் விவரங்களுக்கு குண்டலினி யோகா .edu இணையதளத்திற்குள் செல்வோம். வாழ்க வளமுடன். தவத்தினை தொடர்ந்து சிந்தனை உரை. இச்சிந்தனை நடத்தி கொடுக்க நம்மிடம் பேராசிரியர் அருள்நிதி லீலாவதி பெரியசாமி அம்மா அவர்கள் வருகை தந்துள்ளார்கள். சகிப்புத்தன்மை என்ற தலைப்பில் சிந்தனை அளிக்க உள்ளார்கள். அனைவரும் இச்சிந்தனை கேட்க அமர்வோம். வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா வாழ்க வளமுடன். கேக்குதாங்கம்மா? கேக்குதுங்கம்மா, கேக்குது. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிறப்பானதொரு தவத்தை, துரிய தவத்தை நமக்கு அழகாக நடத்தி கொடுத்த பரமேஸ்வரி பழனிவேல் அம்மா அவர்கள், அவர்களுடைய வாழ்க்கையில எல்லா வளங்களும் பெற்று நீடூடி வாழ இறையருளும் குருவருளும் துணை புரியட்டும் என்ற வாழ்த்துக்களோடு இந்த அற்புதமான ஒரு நிகழ்வினை நடத்தி கொண்டிருக்கும் நமது உலக சமுதாய சேவா சங்கத்தின் தலைவர் SKM பத்மஸ்ரீ SKM மயிலானந்தன் ஐயா அவர்களையும், சிறப்பாக இந்த இணையதளத்தை நடத்தி கொண்டிருக்கும் IT நிர்வாக உறுப்பினர்கள் அனைவருக்கும், இந்த நிகழ்விலே கலந்து கொண்டுள்ள இருபால் மெய் அன்பர்கள் அனைவருக்கும் இந்த மாலை நேர வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, இன்றைய சிந்தனையாக சகிப்புத்தன்மை என்ற தலைப்புல சிந்திக்க இருக்கிறோம். சகிப்புத்தன்மை அப்படின்னா எல்லாத்துக்கிட்டையும் இருக்கக்கூடிய ஒண்ணுதான். நம்ம வாழ்க்கையிலங்க இந்த சகிப்புத்தன்மை நிறைய இடத்துல எடுத்திருப்போம். எத்தனையோ நிகழ்வுகள் நடந்திருக்கும். அதுல முக்கியமா குடும்பத்துல, நம்ம குடும்பத்துல பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும், இந்த விட்டு கொடுத்தல், பொறுமை, சகிப்புத்தன்மை, இந்த 3 குணங்களும் அவங்க கிட்ட நிறைய பார்த்திருக்க முடியும். அப்படி நிறைஞ்சு இருக்கக்கூடிய குடும்பத்துல பிணக்குகளே இருக்காது. எந்த ஒரு குடும்பத்துல, எந்த ஒரு உறவுகளிடத்துல கோபம் அதிகமா இருக்குதோ, பிணக்குகள் அதிகமாக இருக்கிறதோ, எதிரிகள் அதிகமாக இருக்கிறாங்களோ, அவங்க கிட்ட எல்லாமே இந்த குணங்கள், விட்டு கொடுக்கிறது, பொறுமையாக இருக்கிறது, சகிப்புத்தன்மையோடு இருக்கிறது, தியாக உள்ளத்தோட இருக்கிறது, இதெல்லாமே குறைஞ்சிருக்குன்னு நம்மளே கணக்கெடுத்துக்கலாங்க. அப்போ சாமிஜி ஒரு பாட திட்டமாவே நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. குடும்பத்துல ஒரு மனைவியாகட்டும், கணவனாகட்டும், ஒரு உறவினர்களாகட்டும், எல்லாருமே இந்த சகிப்புத்தன்மை அப்படிங்கிறத ரொம்ப ஒரு அத்தியாவசியமா நம்ம எடுத்துக்கணும் எந்த இடத்துலயுமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த சகிப்புத்தன்மை நமக்குள்ள வரணும். ஏன் இந்த மாதிரி குணங்களை நம்ம அதிகமா கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சா, அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சகிப்புத்தன்மை இல்லாத இடங்கள் நிறைய நமக்கு வந்துகிட்டே இருக்குதுங்க. சகிப்புத்தன்மை இல்லை அப்படின்னு சொன்னா அந்த உறவுகள் நமக்குள்ள பல சங்கடங்களை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்க பாருங்க, ஒரு இடத்துல நம்ம பொறுமையா போயிட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த பொறுமை எவ்வளவு காலத்துக்கு வேணாலும் நமக்கு ஒரு சங்கடத்தை கொடுக்காது. அந்த இடத்துல எவ்வளவோ திட்டணும், அந்த பொண்ணு ரொம்ப பொறுமையா இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். சகிச்சுக்கிட்டோம், பரவாயில்ல, என்ன துன்பங்கள் கொடுத்தாலும் அவங்க நிக்கிறாங்க பாரு, நம்ம உறவுகளுக்காக ஓடி வர்றாங்க பாருங்க அப்படின்னு நினைச்சு பார்ப்பாங்க. விட்டு கொடுக்கறதும் அதே மாதிரிதாங்க. எனக்கு வேணும் அப்படிங்கிற ஒரு கடும் பற்று இல்லாம எல்லாமே ஒரு ஒரு நோக்கத்தோட, பெருந்தன்மையோட நம்ம விட்டு கொடுத்து போறப்போ அந்த மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மனப்பக்குவம், ஒரு மரியாதை, இந்த உறவுகளிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு மேன்மை, இதெல்லாம் நினைச்சு பாருங்க எவ்வளவு தன்மையாக இருக்கிறது. ஒரு மனிதனுடைய மனம், மனிதனுடைய வாழ்க்கை, மனிதனுடைய இயல்பு எப்படி இருக்க வேண்டுமோ அது நிறைந்ததாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா எந்த ஒரு மனிதரிடத்திலும் இந்த சகிப்புத்தன்மை அப்படிங்கிறது நமக்குள்ள இருந்துக்கணும். அப்ப எத்தனை இடத்துலங்க விட்டு கொடுக்கறது? இன்னைக்கு காலத்தை நீங்க நல்லா நினைச்சு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நம்ம ஒரு பொறுமையா போயிடறோம்னு வச்சுக்கோங்களேன், எல்லாருடைய மனசுலயும் இந்த கேள்வி வரும். இப்ப இங்க இருக்கிறவங்க எல்லாத்துக்கிட்டையுமே
எத்தனையோ இடத்துல நான் விட்டு கொடுத்து போயிட்டேன். கடைசியில என்னால தாங்கவே முடியல. அதனாலதான் திட்டுனேன். அதனாலதான் இந்த செயலை செஞ்சேன் அப்படின்னு சொல்லியிருப்போம். இல்லையா? இன்னைக்கு ஒரு பொறுமையா போயிட்டோம் அப்படின்னு சொன்னா, அந்த இடத்துல நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு அவமரியாதைகள் நிறைய நம்மள ஏத்திருப்போம்னு நினைக்கிறேன். ஏன்னா, இது ஒரு காரியத்த செய்யாம நம்ம மேல ஒரு குற்றப்பழி சுமத்துறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்காக சொல்றேன். அப்போ இது நான் செய்யவே இல்ல அப்படின்னு போய் நிரூபிச்சா, அந்த நிரூபணம் அங்க முடியாது. அந்த இடத்துல போராட வேண்டிய சூழ்நிலை இருக்கும். ஒரு உயர்ந்த குணம் படைச்சவங்க, இவங்க கிட்ட போய் நான் போராடி ஜெயிச்சு உண்மைய காட்டணுங்கிறது இல்ல. என் மனசுக்கு தெரியும், கடவுளுக்கு தெரியும் அப்படின்னு ஒதுங்கி நின்னு, பொறுமையா நின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல ஒரு அவப்பெயர் கிடைக்கும். "இவ இந்த மாரி செஞ்சிருப்பா. அதனால தான் கம்முனு அமைதியா போறா. இல்லைன்னா கோவம் வந்திருக்கணும்ல." அப்படின்னு ஒரு வார்த்தைய விடுவாங்க பாருங்க. அதனால தான் சாமிஜி எந்த இடத்துல பொறுமைய கையாளணும், எந்த இடத்துல விட்டு கொடுத்து போகணும், சகிச்சுக்கிட்டு போறது எந்தெந்த இடத்துல அப்படிங்கிறத உணர்ந்து, தெரிந்து வாழ பழகிக்கங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம எந்த இடத்துலயுமே பொறுமை அவசியம், பொறுமை தான் நமக்கு வேணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருந்தோம்னு விட்டு கொடுத்து போய்க்கிறது. எல்லாமே சரி, சரின்னு போய்க்கிட்டே இருந்தோம்னா, அந்த வாழ்க்கையினுடைய தன்மை கொஞ்சம் மாறுபாட குடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் எ நம்மளுடைய குடும்பத்துல அத கொண்டு வாங்க. எந்த இடத்துல நம்ம விட்டு குடுத்து போகணும், எத சகிச்சுக்கணும். அப்ப எத்தனையோ நன்மைகள் பிறரிடமிருந்து நமக்கு கிடைச்சுக்கிட்டு இருக்குது. அப்போ சிலவற்றில மட்டும் தான் நம்ம விருப்பம் போல எடுத்துக்குவோம். சில செயல் ஒருத்தர் நமக்கு நல்லது செஞ்சாலுமே, சில செயல்களை மட்டுமே தான் நமக்கு பிடிக்கும். சில செயல்கள் நண்பர்கள் செய்யறது நமக்கு பிடிக்காம போகும். அப்போ நல்லத செஞ்சவங்க ஒரு இடத்துல நமக்கு பிடிக்காத செயல அந்த சகிப்புத்தன்மை நம்மகிட்ட இருந்ததுனா தான், அவங்க செஞ்ச நல்லதெல்லாம் நம்மளுக்கால உள்ள கொண்டு போக முடியும். அதனால தான் ஒரு மனிதர வேண்டான்னு வெறுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப அவங்க கிட்ட இருக்கக்கூடிய நல்ல குணங்கள் நம்மகிட்ட வராமயே போயிரும். அதனால தான் நான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நல்லது, கெட்டது எல்லாத்தையும் அனுசரிச்சு தெரிஞ்சு போகணும். வயதானவங்கலாம் அவங்களுடைய வாழ்க்கை கதைய சொல்லுவாங்க பாருங்க. இன்னும் கொஞ்ச நேரம் கேட்கலான்னு இருக்கும். அப்படியே அந்த காட்சிகளாகவே படம் எடுத்த காட்சிகளாகவே நான் நெறைய அ தாத்தா, பாட்டி எல்லாம் சொல்றப்போ, இந்த மாரி எல்லாம் துன்பத்த எடுத்துக்கிட்டேன். இப்படியெல்லாம் வாழ்ந்து இன்னைக்கு இந்த நிலையில இருக்கிறேன். நான் பட்ட கஷ்டங்கள் என்னுடைய குழந்தைகளோ, என்னுடைய பேரனோ, பேத்தியோ யாரும் படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு நல்லத நான் செஞ்சுட்டு வர்றேன். ஒருத்தர் ஒரு வறுமையில துன்பப்பட்டாங்க அப்படின்னு சொன்னா, அவர்களுக்கு யாரெல்லாம் வறுமையில இருக்கிறாங்களோ, அவர்களை காணும் பொழுதெல்லாம் கண்கள்ல கண்ணீர் வரும். அவர்களை நினைக்கும் பொழுதெல்லாம். ஏதோ ஒரு இடத்துல அவங்களுக்கு போய் உதவி செய்யணுங்கிற ஒரு எண்ணம் வரும் பாருங்க. அதெல்லாம் தியாகத்தினுடைய தன்மை. மிகப்பெரிய தான் என்ன கஷ்டப்படுறோம்னு உணர்ந்துட்டோம்னா, பிறருக்கு எந்த வகையிலும் அந்த தீங்கு வரும் பொழுது, நாம் அந்த இடத்தில் நின்று உதவி செய்ய வேண்டும் என்ற ஒரு பெருநோக்கு வரும். நம்ம எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டே போயிட்டே இருக்கிறோம். அப்படின்னா ஒரு காலத்துல என்ன ஆயிருங்க, நமக்கு ஒன்றுமே இல்லாதது போல மனிதர்கள் நம்மள ஒரு மாற்றமா நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதனாலதான் எந்த இடத்திலயும் உணர்ந்து விழிப்போடு காலத்துக்கு தக்கவாறு நம்மளுடைய செயல்களையும் மனோநிலையும் நம்ம மாத்திக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ விருப்பம் போல செய்யறத பொறுத்துட்டு போகிறது மாதிரிதான் விருப்பம் இல்லாத ஒரு செயல்கள் நடந்தாலும் பொறுமையா அதை சகிப்புத்தன்மையோட கொண்டு வரணும். இன்னைக்கு சில சமயங்கள்ல பாத்தீங்கன்னா சிரமம் இருக்கும். நம்ம எத்தனை நாளைக்கு தான் விட்டு கொடுத்து போறது அப்படின்னு. ஆனா மத்தவங்க நம்மளுக்காக விட்டு கொடுத்திருப்பாங்க பாருங்க. கணவர் நம்மளுக்காக எவ்வளவோ காரியங்களை எல்லாம் செஞ்சிருப்பாங்க. ஆனா அதெல்லாம் நம்ம கண்களுக்கு தெரியவே தெரியாதுங்க. மனசுக்குமே தெரியாது. நம்ம என்ன செஞ்சோமோ அத மட்டும் தான் நினைச்சு பெருமை அடிச்சுக்கிட்டே இருப்போமே தவிர, அவர்கள் நமக்காக எத்தனையோ விட்டு கொடுத்திருப்பாங்க. எத்தனையோ காரியங்கள் செஞ்சிருப்பாங்க அப்படிங்கிறத நமக்குள்ள அக அ நம்ம நினைக்காமயே இருந்துடுறோம். அப்போ எவ்வளவுதான் நான் சிரமம் எத்தனை நாளைக்கு நான் விட்டு கொடுத்தே போறது. அதனால இனிமேல் என்னால அப்படியெல்லாம் இருக்க முடியாது. அப்படிங்கிற ஒரு வீர எழுச்சி மனுஷங்களுக்குள்ள வந்துருச்சு. ஒரு பெண்ணினத்துல வந்துருச்சு அப்படின்னா, அந்த குடும்பத்தினுடைய தன்மைய நினைச்சு பாருங்க. அந்த குடும்பம் எப்படி இருக்கும்?
அப்போ ஒரு பெண் அப்படிங்கிறவங்க ஒரு குடும்பத்துக்கு வர்றாங்க அப்படின்னு சொன்னா அந்த குடும்பத்தை அரவணைச்சு கொண்டு போகக்கூடிய ஒரு பொறுமை மிக்கவளாக வாழ்ந்து காட்டி அதை நிலை நிறுத்தி வாழ்க்கையை தொடரும். அதுதான் அந்த குடும்பத்தினுடைய ஒரு அமைதி, ஒரு குடும்பத்தினுடைய பெருமை, ஒரு பெண்ணினுடைய பெருமை அப்படின்னு கூட சொல்லலாம். அப்ப எல்லாத்தையும் தாங்கி விட்டு கொடுத்து எல்லாத்தையும் சரியா கொண்டு வந்தோம் அப்படின்னா அந்த கணவன் மனைவி இடையே இருக்கக்கூடிய நட்பு ஒற்றுமையாக ஒரு உயிரை விட மேலும் ஓங்கி வரக்கூடிய தன்மையாக நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்குமா. அப்ப கணவன் மனைவி இடத்துல ஒரு விட்டு கொடுத்து போனோம் அப்படின்னாவே மிகப்பெரிய சாதனை அப்படின்னு சமைச்சு சொல்றாங்க. அழகா பாடல்ல சொல்லுவாங்க, அன்பு உற்றாமை ஆண் பெண் இரு பேரும் அவரவர்கள் வாழ்க்கை துணைவர்களை மனம் வருந்தச் செய்தால் துன்ப உணர்வலை எழும்பி தாக்கியோரை தாக்கும். தொல்லை தரும் சாபமாம் நோய்களாய் வரும் தேர்வீர். இன்ப ஊற்று இருவரிடை பெருக வாழ்த்தலோடு இன்ப முகமும் பொறுமை தியாகம் தகமை காட்ட வேண்டும். தன் புகழ் விளங்கும் நல்ல தரமுடைய மக்கள் தலைப்பார்கள். இவ்வாழ்வை ஆய்ந்து கண்ட உண்மை. அந்த கடைசி வரி எழுதியிருக்காங்க பாருங்க சாமிஜி. இது ஆய்ந்து கண்ட உண்மை. ஒரு கணவன் மனைவி இடத்துல ஒரு குடும்பத்துல ஒரு ஒரு ஆண் பெண் இருவருக்கும் வாழ்க்கை துணையாக இருக்கக்கூடிய இருவருக்கு ஒரு துன்ப உணர்வு, ஒரு கணவன் மனைவிக்கும் மனைவி கணவனுக்கும் ஒரு துன்ப அலை உணர்வாக எழுப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னா அதுவே சாபமாக நோயாக பரம்பரையாக மனிதர்களுக்குள்ளே வாழ்க்கையில குடும்பத்திலே வந்து கொண்டே இருக்கும். இதை உணர்ந்துக்குங்க. மனவளக்கலை அன்பர்கள் இதை உணர்ந்து கொள்ள வேண்டும். சிறு துளி கூட தவறி கூட ஒரு கணம் கூட நம்முடைய வாழ்க்கை துணைவோ குழந்தைகளையோ நம்ம ஒரு சாபமாகவோ எந்த ஒரு கோபமாகவோ பார்க்க கூடாது, நினைக்க கூடாது என்ற உணர்வுகள் நமக்குள்ள வரணுமா. இந்த உணர்வு ஒரு இன்முகமாக பொறுமையாக தகமை கொடுக்க வேண்டுமா. இது அப்பதான் தன்னுடைய புகழ் விளங்கும். இந்த மனித குலம் விளங்கி நல்ல மேலோங்கி நிற்கும். அந்த குடும்பத்திலே உயர்வான நிலைகள் கிடைக்கும். நல்ல மக்கள் தலைப்பார்களாம். நம்ம எல்லாம் பிறந்தோம் வாழ்ந்தோம் ஒரு நாள் மறைந்தோம் அப்படிங்கிறது இல்லாமங்க அந்த வாழ்ந்ததற்கான அடையாளம் வேணும். எதற்காக பிறந்தோம், ஏன் பிறந்தோம். ஒரு பாடல் கூட இருக்கும், ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாயோ, நான் பிறந்த காரணத்தை நானே அறியுமுனே இங்கு வந்து ஏன் பிறந்தாய் தெய்வ மகனே அப்படின்னு சொல்ற மாதிரி நம்ம பிறந்ததனுடைய நோக்கத்தை நம்ம என்னைக்கு உணர்றோமோ அதனுடைய உண்மையை உணர்ந்து வாழ கத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த வாழ்க்கையினுடைய உண்மையை உலகம் பார்க்கும். நம்ம மறைஞ்சதுக்கு அப்புறம் கூட இந்த உலகம் திரும்பி பார்க்கக்கூடிய மனிதர்கள் எத்தனையோ வாழ்ந்து காட்டியிருக்கிறாங்க. நல்ல மக்கள் தலைக்க வேண்டும், இதை ஆய்ந்து கண்ட உண்மை அப்படின்னு சாமிஜி சொல்லியிருக்காங்க. அப்படி உண்மையாக வாழ்ந்து மனிதர்கள் வாழ கத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா அதற்கு கொடுக்கறது தாங்க இந்த மனவளக்கலை. இந்த மனவளக்கலை வகுப்பே என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு 4 வகை பேர்கள் நமக்குள்ள கிடைக்கும். மனிதன் பிறந்தது முதல்ல முடிவு வரையிலும் ஒரு மனிதனுடைய ஜனனம் எடுத்துக்கிட்டா மரணத்தினுடைய பயணம். எல்லா உயிர்களும் பிறந்ததுன்னா அதனுடைய பயணம் எதை தேடுகின்றது, எதை நோக்கி போய்கொண்டிருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா ஜனனம் மரணத்தை நோக்கிய பயணமாகத்தான் வாழ்க்கையினுடைய நிலைகளே இருந்து கொண்டிருக்கிறது. பிறந்தது முதல் முடிவு வரை மகிழ்ச்சியோடும் மன நிறைவோடும் வாழ்வதற்கு அறம் பொருள் இன்பம் வீடு பேர், இந்த 4 பேர்கள் மனிதன் அடைய வேண்டும். அதற்கு பல துன்பங்களை கடந்து இன்பங்களை கடந்து ஒரு சகிப்புத்தன்மையோடு தியாக உணர்வோடு வாழ வேண்டும். புலனின்பம் கெடாமல் மக்களோடு நம்ம பழகுகின்ற உறவுல அளவு முறை கொண்டு அறநெறி வலுவாத முறையில் இன்பம் பெற்று அறிவு நாளுக்கு நாள் சிறந்து மேலோங்கி இறை உணர்வு பெற்று இந்த எல்லா பேர்களும் பெறுவதற்கு கிடைத்த ஒரு இடம் மனவளக்கலைன்னு சொல்லலாம். நான் எந்த இடத்துல இருக்கிறேன், இந்த உலகத்தின் மீது உயிர்களுக்கு இடமாக இந்த உலகம் நமக்கு இடம் கொடுத்துக்கிட்டு இருக்கு. இந்த உடல் அதுக்குள்ள உயிர் இருக்குது இல்லையா, இந்த உயிர் உடலுக்குள்ள இருந்தங்காட்டி தானே நமக்கு மனுஷங்கிற பேர் இருக்குது. இந்த உலகம் சுழண்டு நம்மள இதுக்கு இடம் கொடுத்தங்காட்டி தான் நம்மளுக்கு வாழ்க்கை அப்படிங்கிறதே இருக்குதுங்க. நான் எந்த இடத்துல இருக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா
இந்த உடலுக்குள்ள உயிரா இருந்துகிட்டு இருக்கிறேன். இந்த உலகத்தின் மீது உயிர்களுக்கு இடம் இருக்கிறது. இந்த உலகம் எங்கு இருக்கிறது? இது சூரிய குடும்பத்துக்குள்ள உருண்டு மிதந்து உலாவிக் கொண்டிருக்கிறது. சூரிய குடும்பம் எங்கே இருக்கிறது? எந்த இடத்தில் இருக்கிறது? எந்த வெளியாக இருப்பு நிலையாக சூரிய குடும்பத்திற்குள்ளே இடம், வீடில்லாத வீடு, சுத்த வெளியே, இவ்வெளியே எல்லா பொருட்களிலும் நிறைவாக இருக்கிறது. ஒழுக்கமாக அறிவாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த மனிதனுடைய உயர்வு, அறிவு, தன்னை உணர்ந்து கொள்ளக்கூடிய நிலையில் ஒரு இருப்பு நிலையாக காட்சியை உணர வேண்டுமா? இந்த 4 பேறுகள் பெறுவதற்கான வழிகளை உணர்ந்துட்டோம் அப்படின்னு சொன்னா நமக்குள்ள கிடைக்கும் பாருங்க. ஒரு அறம், மனித அறிவில் ஒன்றோடு ஒன்றி ஒன்றாகி நிற்கக்கூடிய இந்த பிறவியினுடைய பெரு நோக்கத்தை உணர்கின்ற இடம், அதை உணர்வதற்கான பயணம் இந்த இன்பம், பொருள், இன்பம், வீடு, பேரு இவைகளை எல்லாம் தாண்டிடுவோம். இதெல்லாம் சகிச்சுக்குவோம். இதெல்லாம் எதுக்கு ஒரு காலத்துல நம்ம உழைச்சு சம்பாரிச்சோம், இதெல்லாம் இருக்கவா போகுது? ஒரு காலத்துல எல்லாம் நம்மளே மறைய போறோம். இது எது நம்ம கூட வரப்போகுது அப்படிங்கிற ஒரு உணர்வு கிடைக்கும் பாருங்க. அந்த உணர்வுகள் மனிதனுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னாவே மிகப்பெரிய மாயை அப்படின்னு சொல்றாங்க. இந்த மனித வாழ்க்கையிலங்க, நம்ம வாழ்ற வாழ்க்கையில சாமிஜி நிறைய தத்துவங்களை கொடுத்திருப்பாங்க. சாமிஜியினுடைய வாழ்க்கை தரம், அவங்க வாழ்ந்து இந்த அளவு ஒரு உயர்ந்த நோக்கத்தை நமக்கெல்லாம் கொடுத்துட்டு போயிருக்காங்கன்னா அவர்கள் எவ்வளவோ சகிப்புத்தன்மையோட அவங்க வாழ்ந்திருப்பாங்க. அவங்க உழைப்பு, தன்னுடைய உழைப்பை கொடுத்தாங்க. ஒரு லுங்கி வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு வாணிபம் பெருக்கி அவங்க ஒரு நல்ல நிலையில வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒரு நாள் பாத்தீங்கன்னா அந்த அந்த நிலையில வியாபாரம் எல்லாம் தடங்கி போயிருது. அதையும் மனசுக்குள்ள சகிச்சுக்கிட்டு வேற ஏதாவது ஒரு வேலை தேடி நம்ம போகணும் அப்படின்னு ஒரு இடத்துக்கு போறாங்க. அப்போ எவ்வளவு பெரிய வியாபாரியாக இருந்த நான் ஒரு இடத்துல ஒரு வேலைக்கு போய் நிக்கிறேன் அப்படிங்கிறப்போ மனம் எவ்வளவு கனம் இருந்தாலும் கூட இது என்னுடைய உடலுக்கு, உயிருக்காக, மனதுக்காக, இந்த உலகத்திற்காக, நான் என்னுடைய குடும்பத்திற்காக வாழ்ந்து காட்ட வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ள இருந்தது பாருங்க. அந்த நிலையில கூட ஒரு போஸ்ட் ஆபீஸ்ல போய் ஒரு ஆடிட்டிங் அலுவலகத்துல வேலையில இருக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல ஒரு நிகழ்ச்சி நடக்குது. அதுல அவர் வேறொரு காரியத்தை செய்ய சொல்றாரு. மாற்று இதை எழுதி கொடுக்க சொல்றாரு. அதற்கு ஐயா சாமிஜி அதற்கு நான் முரண்பாடாக நான் எதுவும் செய்ய மாட்டேன், நேர்மையான முறையில தான் இத்தனை நாளா வாழ்ந்தேன், இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அதற்கு அந்த உயர் அதிகாரி, எனக்கு நீ கீழ்ப்படிஞ்சுதான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாராம். அப்ப அந்த இடத்துல விட்டு கொடுத்து பொறுமையா போயிருந்தா உண்மைகள் இல்லாமையே போயிருக்கும் இல்லையா? சாமிஜி அதை நினைக்கவே இல்லை. எந்த இடத்துல பொறுமை வேணும், எந்த இடத்துல நம்ம சகிப்புத்தன்மையோட இருக்கணுங்கிறத உணர்ந்துட்டு அந்த இடத்துல சொல்றாரு, நீங்க சொல்றத கேட்கணும் அப்படின்னா இந்த இடம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஒரு கடிதத்தை எடுத்து, நான் இந்த இடத்துல இவ்வளவு வருடங்களா பணிபுரிஞ்சு எனக்கு ஒரு சின்ன ஒரு இது கூட எனக்கு கிடைச்சது இல்ல, சின்னதா எந்த ஒரு தவறும் செஞ்சது இல்ல, இந்த இடத்துல இந்த தவறு செய்வதற்கு என்னால மனம் ஏற்றுக்கொள்ளவில்லை, அதனால இந்த வேலையை விட்டு நான் விலகுறேன் அப்படின்னு எழுதி கொடுக்குறாங்க. அப்போ தன்னுடைய குடும்பத்தையோ, தன்னுடைய இதையோ, தன்னுடைய வருமானத்தையோ சாமி நினைக்கல. உண்மை என்ன? உண்மைக்காக போராடுனாங்க. இந்த உண்மையை நிலை காட்ட வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க மறைஞ்சாலும் அவர்களுடைய வாழ்க்கை சரித்திரம் இன்னைக்கு நம்ம கையில இருந்துட்டு இருக்குது பாருங்க. அந்த இடத்துல உடனே ஒரு காகிதத்தை எடுத்து உடனே ஒரு கவிதை எழுதுறாங்க. அறிவினால் சிருட்டி செய்த அதிகாரத்தின் பிரயோகத்தில் நெறியினை உணரா மாந்தர் நிர்வாகம் செய்யும் போது முறிவிலா முறை பழகி முன்விதி நினைத்து மக்கள் கரியிலா உணவை கொள்ளும் கருத்தொக்க வாழ்கின்றேன்னு மனம் கனந்து போய் வெளியில வர்றாங்க. அந்த மாதிரிங்க இன்னைக்கு பல சட்டங்கள், பல மனிதர்கள் கொடுக்கின்ற ஒரு தன்மை ஒரு இடத்துல சகிச்சுக்கிட்டு போறோம் பாத்தீங்களா? இதெல்லாம் என்ன? இதெல்லாம் உலகமா? இப்படிதான் நடக்குமா அப்படின்னு எந்த ஒரு இடத்துல மனிதன் தொக்கி நிக்கிறோம் பாருங்க, அந்த இடத்துல எல்லாம் பதிவுகள் அதிகமாகி கொண்டிருக்கும். நம்முடைய வாழ்க்கை நிலைகள்ல எப்பவுமே உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகணுங்க. இந்த வையகம் அப்படின்னா என்ன? உலகம் அப்படின்னா என்ன? உலகத்தினுடைய தோற்றம் என்ன? நம்மளுடைய வாழ்க்கை எவ்வளவு காலம்? அழகா நமக்கு எப்போதையுமே நம்மளுடைய சிந்தை இந்த உலகத்தின் உலக நாட்டத்தை பற்றி
இந்த உலகத்திற்கு நான் வாழ்றதுக்கு இடம் கொடுத்த இந்த உலகம், இதற்கு நான் என்ன பதிய வச்சுட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கணுங்க. நமக்கெல்லாம் கோபம் வருது அதிகமா, உணர்ச்சி வயப்பட்ட நிலை அதிகமா வருது, ஆசை இருக்குதுங்க, வஞ்சம் இருக்குது. அன்னைக்கு அவன் அப்படி சொல்லிட்டான், இன்னைக்கு ஏதாவது சொல்லி ஒரு காலத்துல அவன் தீத்தே வச்சிடணும். அவன் இல்லைனாலும் அவன் பேர குழந்தையாவது அதை அனுபவிக்கணும். அப்படியெல்லாம் சாபத்தை விட்டுட்டு போறோம் பாத்தீங்களா? அந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாம் இருக்கவே கூடாது. பாரதி சொன்ன மாதிரி நம்மளுடைய புரட்சி கவிஞன் எழுதியிருப்பார், எங்க பார்த்தாலும் எந்த இடத்துல நின்னாலும் உன்னுடைய மனம் எதை நோக்கி, இந்த பரசிவ வெள்ளம் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த வையகத்தை நீங்க நினைச்சு பாருங்க. பாலும் தெய்வம், பதியும் தெய்வம், பாலை வனமும் கடலும் தெய்வம், எழு புவியும் தெய்வம், எங்கும் தெய்வம், எதிலும் தெய்வம். யார பார்க்கும் பொழுதும் இதெல்லாம் மனித உருவம். தவறுகள் செய்தா அவங்க அறியாமையில் இருக்கிறாங்க, நல்லது செஞ்சாங்கன்னா அறிவு உயர்ந்த நிலைகள் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை எந்த உயிர்களிடத்திலும் நாம பார்க்க பழகிக்கணும். வையகத்தே இடமில்லை, மண்ணும் கல்லும் தெய்வம் என்கின்றார். வானில் பறக்கின்ற புல் எல்லாம், மண்ணில் திரியும் விலங்கெல்லாம், காட்டில் வளரும் மரமெல்லாம், காற்றும் புனலும் கடலுமே நான். உள்ளும் புறமும் உள்ளுவதெல்லாம் தானாகும், வெள்ளம் என்று உண்டாம் அதனை தெய்வம். எல்லாத்தையும் உணர்ந்து எங்கும் நிரம்பி இருக்கின்ற இந்த பிரபஞ்சத்தினுடைய உணர்வுக்குள்ள நம்ம வந்துடணும். அந்த தியாக உணர்வு, சகிப்புத்தன்மை அப்படிங்கிறது, விட்டு கொடுத்து போறது அப்படிங்கிறது இந்த பிரபஞ்சத்தை நோக்கி, இந்த உலகத்தை நோக்கி நம்ம பார்க்கிற பார்வையில ஒரு கனிவு, ஒரு தெளிவு நமக்குள்ள வரணும். அப்படின்னா செய்க தவம், செய்க தவம். நெஞ்சே தவம் செய்தால் எய்த விரும்பியதை எய்தலாம், வையகத்தில் அன்பிற் சிறந்த தவம் இல்லை, அன்புடையார் இன்புற்று வாழ்தல் இயல்பு என்கிறார். இப்ப நம்ம எந்த இடத்திலையும் வாழணும் அப்படின்னா அன்பு வேணும், பொறுமை வரணும். அப்படின்னா மனதுக்குள்ள அன்பு குவிஞ்சு இருந்தால் மட்டும்தாங்க பொறுமையை நம்ம பார்க்க முடியும், விட்டு கொடுத்து போக முடியும், சகிப்பு தன்மையோட நம்ம வாழ முடியும். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வாரை பொறுத்தல் தலை. தன்னை வெட்டுனா கூட அது கீழே விழுகாம மறுபடியும் தலைஞ்சு கொடுத்துக்கிட்டே இருக்குது பாருங்க ஒரு மரம். அது மாதிரி தானுங்க நம்மளை இகழ்ந்தாலும் கூட அந்த இடத்துல பொறுமையாக உண்மையை, நிறைவை அந்த இடத்துல கொடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற உறுதி ஒரு மனிதனுக்குள்ள வரணும். நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும். அப்ப எந்த இடத்திலும் நிறைவானதாக தன்னுடைய பொறுமையை காத்து நிற்க வேண்டும். தீங்கு செய்தவரை ஒரு நாள் ஒருத்தர் நமக்கு ஏதாவது தீங்கு செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், திருப்பி அவங்கள கேட்காம விட்டுட்டோம்னா நமக்கு என்னமோ குற்றவாளி மாதிரியே இருக்கும். நம்ம எதுவுமே பேசல, ஏன்னா கம்முனே வந்துட்டோம். அவன் இந்த வார்த்தை அவங்க ஒரு தடவை தான் திட்டி இருப்பாங்க. நம்ம வீட்டுக்கு வந்து திருப்பி எதிர்த்து பேச முடியாத நிலைமையில வீட்டுக்கு வந்துட்டோம்னா ஒரு 1000 தடவையாவது நினைச்சிருவா அதைய, என்னை இப்படி திட்டான், என்னை இப்படி திட்டான் அப்படின்னு சொல்லி எப்ப நேரம் கிடைக்குதோ திருப்பி அந்த வார்த்தையை சொல்லி திட்டிடணும் அப்படிங்கிற எண்ணம் வரும். அதுக்குதான் அழகா குறள் சொல்லும், தீங்கு செய்தவரை பொறுக்காமல் திட்டிட்டீங்கன்னா அது ஒரு நாள் வந்த இன்பம். ஆனா பொறுத்து போயிட்டீங்க அப்படின்னு சொன்னா நீங்க அழியும் வரை, வாழ்நாள் வரை உங்களுக்கு அந்த புகழ் இருந்துகிட்டே இருக்குமா. அவ்வளவு திட்டிங் கூட அவங்க அவ்வளவு பொறுமையா போனாங்க பாரு அப்படிங்கிற அந்த உணர்வு, அந்த உலகம் இருக்கும் வரையில் உன்னுடைய புகழ் இருந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. குறள் அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுக்குதுங்க. அதே மாதிரிதான் எந்த இடத்துலயுமே நம்ம முடிஞ்ச அளவு ஒரு சாபத்தை வாங்காம, பிறருக்கு நம்மளால எந்த அளவு உதவி செய்ய முடியுமோ நல்லதை மட்டுமே நினைச்சுக்கிட்டு, தீங்கு செய்யறவங்களை கொஞ்சம் விட்டு கொடுத்து பொறுமையா சகிப்புத்தன்மையா நம்ம கொண்டு போயிட்டோம் அப்படின்னா, துறந்தாரின் தூய்மை அடையார், இறந்தாரின் இன்னா சொல் நிற்கின்னு சொல்ற மாதிரி யாரும் ஒரு வரம்பு கடந்து போய் நின்னா கூட நம்ம ஒரு தூய்மையானவர்கள் அப்படிங்கிறத நிலை நிறுத்தணும். அப்படின்னு சொன்னா இந்த பொறுமை, இந்த சகிப்புத்தன்மை நமக்கு மிக மிக உதவியாக இருக்கும். வாழ்க்கையில என்ன நடந்தாலும் கூடாதுங்க. அப்போ நம்ம உடைஞ்சு போறதுக்கு ஒரு தருணம் வருது பாத்தீங்களா, அதே போலத்தாங்க நம்மளை வாழ வைக்கிறதுக்கு, நம்மளை உருவாக்குறதுக்கும் பல தருணங்கள் காத்துக்கிட்டு இருக்குதான். ஒரு தருணத்துல உடைஞ்சு போயிட்டோம்னா திரும்பி பல தருணங்கள் நமக்கு உதவி செஞ்சுக்கிட்டே இருக்குங்க. நம்ம பிறப்பால வறுமையா இருக்கலாம், உழைப்பால வசதியாக மாற முடியும், செயலால் மட்டும்தான்
மனிதனாக வாழ முடியும். அப்போ ஒரு மனிதனாக வாழ வேண்டும் அப்படின்னு சொன்னா இந்த குணங்கள் நமக்குள்ள நிறைஞ்சு இருக்கணுங்க. காரணங்கள் தெரிவதில்லை, காத்திருக்க தெரியுது. எதுக்காக நம்ம இருக்கிறோங்கிறதே நமக்கு உணர்வு இல்லாம இருக்கிறோம். ஆனா வாழ்ந்துகிட்டு தானே இருக்கிறோம். காரணமே தெரியல. என்ன காரணத்துக்காக பிறந்தோம் அப்படிங்கிறதே இன்னைக்கு வரையில் நமக்கு தெரியல. ஆனா காரணங்கள் தெரியல. ஆனால் காத்திருந்துகிட்டு இருக்கிறோம். வழி தெரியல. ஆனா விலகி நிற்பதில்லை. பாதை தெரிவதில்லை. பயணமும் நிற்பதில்லை. எந்த பாதையில எந்த இடத்துல பிறந்தோம், எங்க வாழ்றோம், இந்த இடத்துல இப்ப 45 பேர் இந்த இடத்துல கூடி இருப்போங்கிறது தெரியும். பயணம் போய்கிட்டே இருக்குது பாருங்க. அது மாதிரிதாங்க. காரணம் அறியாமல் காரியம் செய்பவன் பக்தனாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். காரணம் என்னவென காண முயற்சிப்பவன் யோகியாக வாழுகின்றான். காரணம் கூற முடியா எல்லை கண்டவன் முக்தனாகவும், காரணம் விளைவுகள் கண்டு செயலாற்றுபவன் ஞானியாகவும் வாழ்ந்து காட்டிக் கொண்டிருக்கின்றான். வாழ்க்கை என்பது எவ்வளவு தன்மை வாய்ந்தது தெரியுமா? பணம் மட்டும்தான் வாழ்க்கை என்று வாழுகின்ற மனிதர்கள் தயவு செய்து மனித வாழ்க்கை உலக இயல்புகளை வாழ்ந்து காட்டியவர்களை நினைவு கூற வேண்டும். ஒரு நாள்ல ஒரு சம்பவம், ஒரு பெரிய பணக்காரர் இருக்கிறார். அவர் பேரு இமேல் குஸ்தானின்னு சொல்லுவாங்க. லெபனான் நாட்டுல நடந்த ஒரு சம்பவம். தன்னுடைய ஆடம்பர வாழ்க்கைக்கு அவ்வளவு செலவு பண்ணாராம். அவ்வளவு கோடிக்கணக்குல நிறைய பண வசதி, பணக்காரரா இருந்தாராம். எல்லாத்தையும் பார்த்துட்டாராம். அப்படி பார்த்த மனிதர் அவருடைய வாழ்க்கையிலங்க தனக்குன்னு ஒரு ஆசை எடுத்துக்கிட்டாராம். தனக்குன்னு ஒரு வேணும். கடைசியா வாழ்க்கையினுடைய முடிவு அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தா கல்லறை அப்படிங்கிறதா ஞாபகம் வருதான். அவ அந்த கல்லறைய கூட அழகுபடுத்தி பார்க்கணும்னு தனக்குன்னு ஒரு கல்லறை கட்டிக்கிட்டாராம். அதுல தங்கங்கள் வைடூரியங்கள் பதித்த ஒரு மாளிகை மாதிரி கட்டி வச்சாராம். அதுதான் என்னுடைய இறுதி படுக்கை வாழ்க்கை அப்படின்னு சொல்லி அவ்வளவு ஒரு இதா இருந்தவரு ஒரு ஒரு இடத்துல விமானத்துல பயணம் செய்யறாரு. தனக்குன்னு தான் போறதுக்கு வர்றதுக்குன்னு ஒரு விமானம் தனியா இருக்குமா. போய் பார்த்தாரு. போனவரு அந்த விமானம் கடல்ல விழுந்துருது. எத்தனையோ டாலர் செலவு பண்ணி அதை தேடி கண்டுபிடிக்கிறப்போ விமானம் மட்டும்தான் கிடைச்சது. அவருடைய உடல் கிடைக்கவே இல்லை. இதுதாங்க வாழ்க்கை. நம்ம இதுதான் வேணும்னு நினைச்சுக்கிட்டு ஒரு குறியோட போறீங்க பாருங்க, அது கண்டிப்பா கிடைக்காது. எது நடக்க வேண்டும் என்று இறைவன் தீர்மானித்திருக்கின்றான். அதனால நம்ம கிட்ட உணர்ச்சி வயப்பட்ட நிலையிலயோ நம்முடைய நிலைகள் மாறி பேசுவதிலையும் எதுவுமே நடக்காது. பொறுமையும் விட்டு கொடுத்தலும் தியாகம் மட்டும்தான் நம்மை சாதிக்க வைக்கும். அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாவே நம்ம வாழ்க்கை மிக அற்புதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு கல்லும் மரமும் கூட மௌன நிலையில் நின்று கடமை தவறாமல் இருக்கிறது. சொல்லும் கருத்தும் உள்ள மனிதன் ஏனோ சுகம் கேட்டு கிடைக்கின்றான். இந்த சுகத்துக்காகத்தான மனிதனுக்கு இந்த கோபம், உணர்ச்சிகள் இதெல்லாமே வந்துகிட்டு இருக்குது. இந்த 6 குணங்கள், தீய குணங்கள் எல்லாம் மனிதனுக்குள்ள வந்துகிட்டு இருக்குதுங்க. இந்த உலகத்துல இல்லாதது ஒன்றே ஒன்றுதாங்க. மனிதனை மனிதன் மதித்து புரிந்து கொண்டு ஒத்து உதவி வாழ வேண்டும்ங்கிற உணர்வு மட்டும்தான் மனுஷங்கிட்ட நிறைய இடத்துல இல்லாம போகுது. அப்போ நம்மளை பத்தி நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். உன்னை அறிந்து கொள்ள முயற்சி செய். மனிதன் என்ற வடிவத்தை உன் செயல் பதிவாக்கி உள்ள வினை பதிவுகளை கழித்து பார்த்தால் மிஞ்சுவது எல்லாம் வல்ல அருட்பேராற்றலே பரம்பொருளே. நம்ம கிட்ட இருக்கிறத எல்லாம் கழிச்சு போய் பாருங்க. என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா அருட்பேரல் ஆற்றாக விளங்கும் பரம்பொருளே. நம்மளுடைய அறியாமையாலும் பிறர் சொல்லாலும் செயலாலும் செய்கின்ற தீமைகளை பொறுத்து கொள்ளணும். நம்மளும் திருப்பி அவங்களுக்கு அந்த தீமையை செய்யவே கூடாது. மனம் அப்படிங்கிறது எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அந்த உணர்ச்சி வயப்படாத மனநிலை நமக்கு வேணும் அப்படின்னு கேட்டா அதற்கு பொறுமை வேண்டும், சகிப்புத்தன்மை வேண்டும், விட்டு கொடுத்தல் வேண்டும். இது எல்லாமே நம்மளுடைய எண்ணம் தானே. இந்த குணங்கள் எல்லாம் என்னவா இருக்குதுங்க? நம்ம சொல்றோம் உடம்புல இருக்கிறோம், கண்ணு இங்க இருக்குது, காது இங்க இருக்குது, கை இருக்குதுன்னு சொல்றோம். இந்த குணங்கள் எல்லாம் எதுவாக இருக்கிறது? அதனுடைய அடிப்படை தன்மை என்ன? நம்முடைய எண்ணம் தான் வாழ்க்கை. நம்மளுடைய எண்ணம் தான் அனைத்து குணங்களாகவும் அடங்கி இருக்கிறது. நமது வலிமையான எண்ணங்களே நமது வாழ்க்கையை தீர்மானிக்கிறது. இன்று நம்பிக்கை எது நடக்கும் என்று நம்புகிறீர்களோ, எது நிச்சயம் நாளை நடக்கும் என்பது உண்மையாக்குகிறீர்களோ அதுவே
நடப்பதாக இருக்கும், உண்மையானதாக இருக்கும். நல்லதையே நினைப்போம், நல்லதையே செய்வோம், குருவின் அருளாசியோடு வாழ்வோம் என்று கூறி இதுவரை வாய்ப்பு கொடுத்து நமக்கு அருள் கூர்ந்து கேட்டுக்கொண்டிருந்த, இணைந்திருந்த அத்தனை உள்ளங்களையும் வணங்கி சிறப்பானதொரு ஏற்பாடு செய்து கொடுத்த அத்தனை அன்பர்களையும் வணங்கி, நிர்வாகத்தையும் வணங்கி இவ்வுரையை நிறைவு செய்வோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்ங்கம்மா. மிக அருமையானதொரு சிந்தனைங்கம்மா. சகிப்புத்தன்மை எப்படி அனைவரிடம் இருக்குது. ஆனா ஒரு சில இடங்கள்ல சகிப்புத்தன்மை சிலருக்கும் அது தென்படுறது இல்ல. எல்லோரிடமும் இருக்கும் மனதுல நம்ம எத்தனை முறைகள் விட்டு கொடுத்து போவதுன்னு எல்லார் மனசுல இருக்கும். அதை எப்படி நம்ம பின்பற்றி வர்றோம். சுவாமிஜி எப்படி எந்த இடத்துல பொறுமை விட்டு கொடுத்தல சகிப்புத்தன்மை இருக்கணும்னு எப்படி சொல்லியிருக்காங்க நமக்கு. எப்படி இந்த பேராசை இதெல்லாம் இது பண்ணி நம்ம எழுதி நம்ம எப்படி கேட்ட போது கூட சுவாமிஜிக்கு நம்ம அந்த போஸ்ட் ஆபீஸ்ல எப்படி அந்த இதை மாத்தி எழுதி கொடுக்குற சொல்றப்போ அந்த கேட்ட போது கூட சுவாமிஜிக்கு அந்த மனசாட்சிப்படி அந்த உண்மையாக அந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கூட மனம் கனத்தபடி ஒரு கவியை நமக்கு எழுதி தந்தாங்க இல்லையா சுவாமிஜி. பொறுமை சகிப்புத்தன்மை மிக மிக அவசியம் என்றும், நம்ம உடைந்து போக பல தருணங்கள் வந்தாலும் கூட நம்ம எழுறதுக்கு பல தருணங்கள் வரும் என்றும் மிக அழகாக சொன்னீங்கம்மா. கல்லும் மரமும் கூட மௌனமாக நிலையில் உள்ளது குணங்கள்ல இருக்குன்னு சொல்லிட்டு செல்கிறோம் அப்படின்ட்டு மிக அருமையாக எடுத்து சொன்னீங்கம்மா. நம்மிடம் இருப்பதை எல்லாம் கழித்து பார்த்தால் கடைசியாக இருப்பது என்னன்னா பரம்பொருள் மட்டும்தான். எப்பயுமே நம்ம உணர்ச்சி நிலையில வயப்பட்ட நிலையில இருந்தாலும் இருக்கிறப்போ என்ன வேண்டும்னா அங்க பொறுமை சகிப்புத்தன்மை விட்டு கொடுத்தல் மிக அவசியம் என்றும் இன்னும் நிறைய சில உதாரணங்கள்லாம் நிறைய கொடுத்தீங்கம்மா. மிக அருமையான சிந்தனைங்கம்மா. அனைவரும் அம்மாவை தவநிலையில் வாழ்த்தி மகிழ்வோம். பேராசிரியர் அருள்நிதி லீலாவதி பெரியசாமி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அம்மா அவர்களின் உடல்நலம் வாழ்க வளமுடன். அம்மா அவர்களின் குடும்ப நலம் வாழ்க வளமுடன். அம்மா அவர்களின் ஆன்மீக அர்த்தொண்டு வாழ்க வளமுடன். பேராசிரியர் அருள்நிதி லீலா பெரியசாமி அம்மா அவர்கள் அவரது அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீலாயும் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிங்க அம்மா. வாழ்க வளமுடன்.